வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு போராட்ட வடிவத்தையும் குறை சொல்வதற்கெனே ஒரு கூட்டம் இருக்கின்றது. அந்த வகையில்தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற தலைப்பில் வச்சு வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு மாடு கேட்க வேண்டிய செயல்களை எல்லாம் ஒரு மனிதனாக இருந்து அந்த மாட்கடி கேட்க வேண்டிய செயல்களை மனிதன் வாயிலாக அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்று பல விஷயங்கள் 2.5 மணி நேரங்கள் பேசியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி தொகுப்பு முழுவதும் விழா வாரியாக பேசியிருக்கிறாங்க. இந்த மாடு என்பது வெறும் மாடல்ல, நம் செல்வங்கள், அதுக்குரிய சாணங்கள் தான் நமக்கு இயற்கை உரியாக பயன்படுகிறது. இந்த காலத்தில் மாடு மட்டும் எல்லாம் கறி திங்கணும், பால் திங்கணும் அப்படின்னு வக்கனை திங்கணும் பேச தெரிகிறார்கள். அது இங்கிருந்து வரும். இதனுடைய பொருளாதாரம் தெரியாமல் இருக்கிறீங்க. டென்மார்க்கு சில நாடுகள் எல்லாம் எப்படி மேய்க்கிறாங்க? மேய்க்கிறதுனா குச்சி வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு மேய்க்கிறது இல்லை. ஒரு பண்ணை சார்ந்த தொழில். இதனுடைய பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது? தமிழ்நாடு தேவை பால் எங்கேருந்து வருகிறது? அண்டை மாநிலம் தெலுங்கானந்து வருகிறது. இப்படி ஏராளமான விஷயங்களையும் படிப்படியாக மாடு கேட்க வேண்டிய செயலெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டார். அதில் பால் என்பது இப்போ என்ன மாடை வச்சு என்ன பண்ணுறாங்க? வெறும் மாடு தானே, அது மலை மாடுகள் தானே, அதில் பால் நிறைய கறக்காது. அதுக்கு சம்மந்தமாக அவங்க சாணத்தை மட்டும் பயன்படுத்துவார்கள். அதுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த சாணத்தை தான் கேரளாக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்களா, 700-800 மூட்டை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுடைய வயல்களுக்கோ தேவையான வாழைக்கோ யூஸ் பண்ணுறாங்களாம். இவங்களுக்கு குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே தடை போடுற சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாடுலாம் மேய்க்கக்கூடாதுன்னு சட்டமன்றத்து மூலயமா தடை வாங்கியிருக்காங்களா பார்த்தீங்களா? அதில் நோய்கள் பரவுதுன்னு அப்படி சொல்லியிருக்காங்களா அந்த சாணத்து மூலயமா. ஆனால் நோய்களை பரவினாக்கள் எப்படி கேரளாவில் வாங்கிட்டு போயிட்டு அதை பயன்படுத்துவார்கள்? செழிப்பாக இருக்கிறது எப்படி? அங்கேருந்து குப்பையை தான் கொட்டிட்டு போவாங்க. இவங்க எதுக்கு இங்கே நம்ம ஒரு மாட்டோட குப்பையில் எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க? அப்போ அதனுடைய எரு உரம் அருமையாக இருக்கிறது, எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதான் வாங்கிட்டு போகிறாங்க. இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு வழியில் தடை செய்யணும். ஏற்கனவே அந்த மாடுகள்லாம் பீட்டா அமைப்பு வச்சுட்டு மாடை ஜல்லிக்கட்டி ஏற்கனவே மாட்டு ஒழுங்கு அழுத்திட்டாக்க நல்லது. இதை வச்சு தான் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. இதனால தான் நோய் படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது பீட்டை தடை பண்ணாங்க. இதெல்லாம் போராட்டம் எடுத்து தான் மக்கள் ஒன்று கூடி தான் ஒவ்வொரு தன்னிச்சையாக எழுப்பி தான் அதுவும் தடை நீக்கி கொண்டு வந்தாங்க. பிறகு ஜல்லிக்கட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. அதுலேயும் சில வரமுறையில் மாடை இப்போ காலை வைக்கக்கூடாது, இப்படி கும்பக்கூடாது, இப்படி ஏறி 4-5 பேர் இப்படிலாம் சில வரைமுறைகளை கொடுத்து தான் இப்பயும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலை தான் மாடு இயற்கை சார்ந்து இருக்கும்போது தான் இப்போ நம்மளாம் கிராமூரில் இது ஒரு கூட்டம் வந்திருக்கலாம். இந்த ஒரு மதிவதனின்னு இந்த தலைவர் பிரபாகரன் பேரை வச்சுட்டுருல வந்தேரி காந்தலட்சுமிங்கிற நாயுடு, இதுதான் தமிழர்கள் பேரை போட்டு தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் வந்திருக்கான். அது எப்படி நக்கலை ஒரு கூட்டம் வந்திருக்கு, ஆடு மாடு மேய்க்க சொல்லும், அதெல்லாம் நம்ம நம்பாதீங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகளை சேர்ப்பீங்களா? அவங்க பிள்ளை எங்கே படிக்குதும்பாங்க. அதாவது ஒரு ஒரு நம்ம தெருவு எடுத்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் இன்ஜினியராக படிக்கிறாங்களா, டாக்டராக படிக்கிறாங்களா? அவங்க மூளைக்கு என்ன ஏறுதோ அதான் செய்கிறாங்க. படிப்புன்னு நோக்கிறோம், படிச்சுட்டு மேலே மேலே போய்ட்டுருக்கான். படிப்பு ஏறாதவங்க அவங்க என்னென்ன மூலையில் வருதோ அதை ஏற்று தான் அவங்க போகிறாங்க. உடனே அதான் சீமானவர் கேட்டார், இதெல்லாம் எங்கே போவ? பாலுக்கு வெண்ணெய் வேணும், நெய் வேணும், எல்லாம் எங்கே போவ? நீங்கள் வக்கனையான நாத்தியம்னா கருதிங்கணும், ஒரு விஷயம் தேவைப்படுது, எங்கே போனேன்? இப்படி என்ன கேள்விகளை வைத்திருக்கிறாரு. மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கேள்விக்கிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, தானே நேற்று வரல, அதுக்கு முன்னாடியே பேசிட்டாங்க. ஒரு கூட்டம்லாம் இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னென்ன? சீமானவர்களை விமர்சனம் செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? ஏன்னா அந்த 3 போட்டின்னு செய்தி போட்டாங்க. அதில் சுபைங்கிற ஒரு கிழட்டு நாய் ஏற்கனவே அதுக்கும் அண்ணா ஒரு கதை சொல்லி ஒரு கேரக்டர் நான் இருந்துச்சு, இதுக்கு அப்பனே தேவலாம்டா, செயினை கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு கதை சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ கதறணும் வந்தான். கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது நமக்குலாம். அதாவது எதிர்கட்சின்னா எல்லாத்தையும் விமர்சனம் செய்யணும் எண்ணத்தில் இருக்கக்கூடாது. தவறு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தவறை சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டலாம் கிடையாது. தவறு சொல்ல முடியல, சரியாக இருக்கும்போது கடந்தாச்சும் போடலாம். சரியாக இருக்கும்பொழுதே இதை உங்களை விமர்சனத்தை கொண்டு கொடுக்க வேண்டும். மூளை காட்டிலாம் மூளை காட்ட முடியாது. அது அவர் மும்முனை போடுச்சும் சரிதானா? ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சி 200 நாட்கள் தான் போட்டிடுது. அவங்கள பேர் உங்களை காட்ட முடியுமா? ஏராளமான தமிழ்நாடு முழு தான் கள்ளக்கட்சியில் காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு சரிதான்னு சொல்லி நியாயப்படுத்தி பேசுகிறார். அவ்வளோ பயம். 3வது கட்சின்னு விஜய் சொல்கிற அளவுக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய காரணம் என்னென்னா, நாம் தமிழ் வளர்ந்துடக்கூடாது, நமக்கு தோதோன்னு ஆளுகள் வளர்றதுல பிரச்சனை கிடையாது,
அப்படி இழிவான செயல்களில் தான் இந்த திமுக நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இது எப்பொழுதும் அண்ணன் சீமான் இதில் நிறைய பேர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சீமான் பழையபடி ஆடு மேய்க்க விட்டுருவாரு, படித்து மேலே டாக்டர் போகணும், கோட் சுட்டு போடணும். ஒரு கூட்டம் இருக்குது, எங்கள் அண்ணன் கோட் சுட்டு போட சொன்னார், ஒரு ஆடு மேய்க்க விட சொல்கிறாரு. அப்படி கூட்டங்குது. கோட் சுட்டு போனால் எப்படி போடணும்? நல்லா படிச்சுட்டு ஒரு ஸ்டேஜை உயர்ந்துட்டு, நான் படிச்சுட்டேன்னா கம்பீரமாக கோட்டு போட்டு வரேன்டா அப்படின்ட்டு வரணும். அதுதான் அம்பேத்கர் சொன்னார். எதுவும் படிக்காமல் சும்மா வீட்டில் எடுத்து கோட்டை சுட்டு மாட்டிட்டு பந்தா காமிக்க சொல்லலை. படித்து பட்டமிட்டு கோட் சுட்டு போட்டு வா, அந்த நிலைக்கு வரணுங்கிறது தான் சொன்னார். ஒன்று உனக்கு படிக்காமனா ஒன்று வேணாம், எந்த வேலையும் போவானா. இதில் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, என் கண்ணால் பார்க்கணும், ஆட்டோ ஓட்டுறது கட்டணம் ஓட்டுறது கட்டணும். கோட் சுட்டு பத்தாது, அப்படி போட்டால் உயர்ந்துட மாட்டான். கோட் சூட்ரு போடுற அளவுக்கு அவனை உயர்த்தணும். அதற்கு முன்னெடுக்கணும் நீங்கள். புரியுங்களா? இதில் நேற்று ஒரு கூட்டம் பார்த்தா, இந்த இடும்பாவன கார்த்திகை, சுமன் கவி, இந்த சுகுணா, பிறகு அருள்மொழிவர்மன் கூட கலந்து கொண்டார்கள். இந்த 3 வன்மத்தை மட்டும்தான் கேட்குறாங்க. வன்மத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இவங்க ஆர்எஸ்எஸ் பூத்துறாங்க, ஆர்எஸ்எஸ்லாம் மாடு முதல் வளர்க்குமாங்க. அது இடும்பாவனம் கார்த்திகை சரியான பதில். கோசாலைங்கிற ஒரு ஊரில் நீங்கள் சென்னையில் ஒரு முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வச்சாங்களா, அது என்ன ஆர்எஸ் தான் வச்சுக்கிங்க, ஆர்எஸ்எஸ் அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் ஜாதியை தூக்கி பிடிக்கிறாரு. இந்த சுமன் கவிங்கிறவர் ஜாதி தூக்கி பிடிக்கிறாரு, ஆயர் கலைங்கிறாரு, ஜாதிங்கிறாரு. நம்ம ஜாதியை நோக்கி விட்டுருக்கிறாரு. இவங்க ஜாதியை புகுத்த வேண்டுறாங்க. ஏன்னா ஜாதியெல்லாம் கடந்து, ஜாதியெல்லாம் தேவையில்லை, தமிழாக ஒன்றுபட வேண்டும், ஆனால் எல்லா மக்களுக்கான வாழ்வாதாரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் முன்னெடுக்கிறார். ஒன்று எடுக்கிறார். கல் இருக்க போகணுன்ற, கல் இருக்கணும் ஜாதி அப்படின்னு இருக்கிறா. இல்லை, எல்லோரும் தான், எல்லோரும் இந்த தொழிலை சார்ந்திருக்கிறாங்க. அதில் முடியலங்கிறதா வெளியே வேறு தொழிலுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம மாடு வச்சா மாடை வச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு மாடு வைக்க போகிறாங்களா? இல்லை. இப்போ மாடு நான் இப்போ ஒரு வீட்டில் படிக்கிற பசங்க படிக்கிறாங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க, வீட்டில் அப்பா அம்மா சும்மா இருப்பாங்க, மாடை பார்த்துப்பாங்க. அவங்க வயசான காலத்தை 10 மாடை வச்சு மேய்ப்பாங்க, ஒரு வருமானம் இருக்கும். அப்படியே இல்லையா, படித்தவங்க பெரிய அளவு போயிட்டா கூட, கம்பெனி நிறுவனங்கள் வேலை பார்த்தா கூட, மாடு பண்ணை வச்சுருந்தா கூட, 100 மாடு 200 மாடு வச்சு பண்ண தோட்டம் வச்சுருந்தா கூட, அதுக்கு ஒரு ஆளை போட்டு நமக்கு ஒருதும் வேலை தேடுறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம இந்த தகுதி எதுவும் தேடுறோம். நமக்கு படிப்பு தேடுறோம், படிப்புல கட்டட வேலைக்கு போகிறோம், எந்த இடத்துல போகிறோம், அந்தமாரி தான் இதுக்கும். படிக்கலையே உனக்கு படிப்புலேயே கவலைப்படாத, ஆடோட பார்த்துக்கு, உனக்கு ஒரு சம்பளம் கொடுது, அது ஒரு முக்கிய பொருளாக தான் இருக்குது. பால் வருது, ஆடு மாடு வளர்க்குறோம், கறி ஏற்றுமதி போடுறோம், எவ்வளோ வருமானம் இருக்குது. அதை மட்டுமே தான் செய்யணும்னு சொல்ல வரல, அதுவும் பொருளாதாரம் இருக்குது. பிறநாத்தையும் கையை தண்டிருக்கீங்க, சாராய மாட்டா காசு மருந்து பலாயிரம் கோடி வருமானம் 8 மக்களை சாவடிக்கிறீங்களா? அது தேவையில்லை. கல் உற்பத்தி எடுத்துனா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதனால வருமானத்தை ஏற்றலாம். கல் சுப்பட்டி, அது சம்மந்தப்பட்ட ஓலை சம்மந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணலாம். அப்படி ஏராளமான திட்டங்கள் இருக்குது, தற்சா பொருளாக தான் இருக்குது. இவர் சொல்கிறாரு, அந்த சுமன் கவிங்க சொல்கிறாரு, இதெல்லாம் தற்சா பொருளை வேலைக்கு ஆகுது, இண்டஸ்ட்ரியேஷன் தான் சரியாகும். சைனா போன்ற நாடுகள்லாம் பாருங்கள் 2வது இடத்துல நிற்கிது. ட்ரில்லியன் கணக்கில் 18 ட்ரில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுறாங்க. எப்படி ஈட்டுறாங்கன்னா இண்டஸ்ட்ரி வச்சு என்ன பண்ணுவேன்? ஒரு காலத்தில் உணவும் தண்ணீரும் தட்டுப்பாடாக வரும். எந்த நாடு உணவு தட்டுப்பாடு இருக்குதோ அவன் தான் கைந்த நல்ல நாடும் வரணும் அப்படிங்கிற திட்ட நோக்கத்தோடு தான் சீமான் தற்சாபலம் இருக்கிறாரு. நிலம் சார்ந்தவர்கள் இருக்குது, நிலம் சார்ந்தாலும் நிலமும் பாதிப்பு இருப்பது, எதிர்கால சந்தையிலும் பாதிப்பது. தொடர்ந்து எத்தனை காலம்னாலும் நம்ம வாழலாம், இந்த பூமியை காக்க முடியுது. காத்தாக நம்ம தற்சமயத்துக்கு நம்ம லாபத்தை பெறுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் வச்சு லாபத்தை எட்டு நினச்சிங்கனாக்கா பிற்காலத்தை சேர்த்து தான் வைக்கப்படும். எப்படி ஒரு தெளிவான அரசியல் நோக்கோட சீமான் அவர்கள் சென்று கொடுக்குறார். இதை சற்று புரிந்து கொள்ளாமல் ஏளனம் செய்யக்கூடியவர்கள் சீமான மாடுகளை வைத்து கூட விட்டு கொடுக்குறாரு, அடுத்து ஆடுகளை வச்சு கூட அடுத்து இப்படி ஏளனம் பேசுகிறவங்க கபிலன்கிறவங்க தான் ஏளனமாக ஒரு ஃபஸ்ட்டு பார்க்க முடிந்தது. இவங்களெல்லாம் எந்த நோக்கில் பார்க்கும்போது ஒவ்வொரு மக்களும் ஒரு தொழில் செஞ்சுட்ருக்காங்க. அது தொழில் கிடையாது. எல்லா வீட்லேயும் மாடு இருக்குது, எல்லா வீட்லையும் குறைந்தபட்சம் ஒரு மணமாடு, ஒரு கல்யாண காட்சி அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2 ஆடை விற்ற 10,000 கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிராமப்புறங்கள்லாம் ஆடு இட வசதி இருக்குது, மாடு வளர்க்க ஆசை இருக்குது, பில்லு இருக்குது, ஆனால் இடம் இல்லை மேய்க்கிறதுக்கு, எல்லாம் விவசாய வளங்கள் இருக்குது. அதுதான் அந்த மாதிரி இடத்துல யார் ஆட்டை போடுறது, மேய்ச்சல் நிலங்களை மேற்கணும் அப்படிங்கிறத ஒரு போராட்டத்தை ஒன்று வச்சுருக்காங்க. நகரப்புறம் இந்த வசதி இல்லை, இருந்தாலுமே தெருவில் அவுத்து விட்டு பேப்பருக்கு அப்புறம் ரோட்லலாம் போய் திங்குது. அதை விட இந்தபடி இப்போ இவங்க என்ன காரணம்னாக்கா, இது மேய்ச்சல் நிலங்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பஞ்சமி நிலம் போராட்டத்தில் போய்ட்டு நம்ம நிலங்களை மக்கள் ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க அரசியல்வாதிகள். அதேமாதிரி மேய்ச்சல் நிலையம் ஆட்டை போட்டு இதெல்லாம் பட்டா போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு தான் மக்களுக்கு. இது ஒரு போராட்ட வடிவம் தான். தமிழ் தேசியம் பேசினா மட்டும் பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்னா, எல்லா தமிழர் மன்னர்களையும் நினைவு கூறுறாங்க, ஒரு போராட்டம் நடந்துக்கிறாங்க, அது சர்ச்சா போல மேம்படுத்த வேண்டும், இது சார்ந்து எடுக்கிறாங்களா, இதுதான் சரியான அரசு நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஒரு சாதிய வட்டத்தில் அடக்கி திரும்ப ஏற்கனவே பிஜேபி டிபின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. ஆனால் பிஜேபி செய்கிற எல்லா செயலுக்கும் அடிபணித்து போகிறது நீங்கள் திமுக தான். அதையும் அவங்க உடைச்சிட்டாங்க.
என்ன சொன்னாலும் அவங்க வந்து மைக்க போட்டு, மேடை போட்டு உங்களோட பிம்பத்த உடைச்சிருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் எடுபடாது. நீங்க பொய்ய கட்டமைச்சுட்டே இருந்தீங்கனாக்க, மக்கள் 4 நாளா பார்க்குறப்ப என்ன செய்வாங்கன்னா, இவங்க பொய்ய தவிர வேற எதுவும் இல்ல திமுக அப்படிங்கிறத நம்பிடுவாங்க. என்ன பண்ணலாம் நீங்க? காசு குடுத்து ஊடு ஊடா போயிட்டு ஒரு 1000 குடுத்து ஓட்டு போலாம். அவ்வளோதான் வாங்க முடியும் ஒழிஞ்சு, அந்த ஊர் ஊரா கூட்டம் போட்டு இவங்க மைக்க போட்டு உங்களோட பிம்பத்த உடைச்சாங்கனாக்கா, உங்க கதை நாறிவிடும். விமர்சனம் செய்வீங்கன்றது மனச தொட்டு விமர்சனம் வைங்க. சரிங்களா? ஜாதியெல்லாம் விட்டு தான் ஒரு தமிழன் ஒன்றுபட்டு வளர்றான். அதை ஒரு சீர்குலைக்கணும் ஒரு நோக்கத்துல தான் இந்த மாரி ஒரு வாடகை வயல்ல வந்துருப்பாங்க. ஏன்னா சீமானவர்கள் அவர்கள் எது பேசினாலும் உடனே வந்துருவாங்க. வரலன்னா தான் பிரச்சனை. இந்த விசிக அந்த வன்னியர் இருக்காங்க பார்த்தீங்களா? இது ஆர்எஸ்எஸ் வேலைய பூத்துறாரு, மாடு வளக்க சொல்றாரு, ஆடு வளக்க சொல்றாரு. அவங்க சரி தான் செய்றாங்க. இது சாதி மீது ஆபத்து அப்படின்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தரமான எச்ச செயலான ஒரு நபராக இருக்கிற அந்த வன்னியரசு அவர்கள். சற்று யோசிச்சு பாருங்க. இது எப்படியாப்பட்ட ஒரு நிலம் சார்ந்தது. நம்ம அந்த காலத்துல மாடு மாட வச்சு தான் விவசாயம் உழுந்து, வளர்ந்து விவசாயம் பண்ணி, காரியம் பண்ணி தான் இத்தனை ஆண்டு வாழ்ந்து வளர்ந்துருக்கோம் நம்ப. அதுக்கு முன்னதாக இப்போ தான் இயந்திரங்கள் அதில வருது, யூரியா வருது. இதெல்லாம் போடுறதுனால தான் மனிதன் ஏராளமான கேடுகள விளைவிக்கிறது மனிதனுக்கு. இதுலேருந்து மாற்று அரசுனா எதுக்கு மாற்று வச்சிருக்காங்க? இதுதான் மாற்று. 10ஓடு 11 போய் ஒரு கட்சியோட சேர்ந்து கொண்டு கூட்ட சீனி வாங்கி கொண்டு ஒத்த சீட்டுக்காக தன்மானத்தை அடகு வைக்க கொண்டது கீழ்த்தரமான செயலை செய்யாமல் ஒரு மாற்று அரசு நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இதுதான் சரியான பாதை, சீமானோட பாதை. மக்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நீங்களே பார்த்து இதுக்கான இவர்களுடைய விமர்சனம் இப்படி வைக்கிறார்கள். கேலி கிண்டலுக்கான இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மீடியாலாம் வந்து எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நேரலையும் காட்டினாங்க, செய்தியில போட்டாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படியாச்சும் சீமான கேலி கூத்தாக்கணும். ஆடு மாட வச்சுட்டு பேசுறது மனுஷனே கட்டுப்பட மாட்டான். ஆடு மாட வச்சுட்டு மாடு சண்டை போடுது, அங்கே மோதி ஓடுது, முட்டை ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுச்சு, சீர்குலைச்சிது, ஒரு கும்பத்து கேலி கூத்தாக்கி அப்படிங்கிற நோக்கத்தை வந்து எடுத்தாங்க. ஆனா, அதுக்கு முன்னதாக மனிதனை விட 6 ஒரு கம்மியா இருக்கிற மாடை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும்ங்கிறது வந்து திட்டமிட்டு அவங்க ஒரு காலமாக அதை பயிற்சி கொடுத்து, மைக் செட்டு போட்டு லைட்லாம் அமைத்து, அதை ஒரு அணுகுமுறையோட கையாண்டு சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு நாளிதழ்களும், ஊடகங்கள்லையும் இதை பற்றி இங்கிலீஷ், தமிழ் ஊடகம் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பத்திரிகை முதற்கொண்டு இது ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. ஒரு புரட்சிகரமான மாநாடு அண்ணன் சீமான் நடத்தி இருக்கிறார். மக்களே, அவர்கள் போராட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு குறை சொல்லிட்டு தான் இருப்பார்கள். இது மக்கள் நல்லது என்று மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.